மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா, மகாபலிபுரத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டம். 2 விஜயபாஸ்கர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டினவங்க, சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டினவங்க, ஏராளமான பஞ்சாயத்தில் சிக்கினவங்க, ஏராளமான எஃப்ஐஆர் வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் இன்றைக்கு தூய சக்தின்னு காட்டப்படுகிற போலி பிம்பத்தில் மட்டுமே நீர்க்குமிழியாக இருந்து கொண்டிருக்கிற தாவேகால போய் சேர்ந்துருக்காங்க. அதோட இணைப்பு விழா என்ன லட்சணத்தில் நடந்துச்சு. அப்புறம் நம்ம நேர்மை, நம்ம நீதி, நான் ரொம்ப கரெக்டு, ஒத்த பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கினவனே விட மாட்டேன், வாங்கவும் மாட்டேன், வாங்கினவனே விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன், தொடாதவனையும் போட மாட்டேன்னு அள்ளி விட்ட நம்ம தூய சக்தின்னு சொல்லிக்கிற இந்த நாசக்கார சக்தியாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜய் இருக்கார் இல்லையா, இவருடைய கட்சியில் ஒரு வழக்கறிஞர் அணியில் இருக்கிற ஒரு பெண், அவங்க ஒரு வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் பெற்றுக்கொண்டு தான் போஸ்டிங் போடப்படுகிறது ஒரு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கிறார், வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த அவலங்கள் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற அன்பு நண்பர்களே நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு பயனாக இருக்கும். இந்த வீடியோவில் முதல்ல நம்ம அந்த ஞான சௌந்தரி, அந்த வழக்கறிஞர் பேர், அந்த வழக்கறிஞர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த வழக்கறிஞராக அந்த அணிலேயே இருக்காங்க. அவங்க வழக்கறிஞர் பிரிவில் அவங்க ஒரு பொறுப்பில், மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க. அரசு வழக்கறிஞர்களாக ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஆட்சிக்கு சாதகமானவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவது வழக்கம். எல்லா கட்சியும் அப்படிதான் செய்யும். ஆனால் காசு வாங்கிட்டு போட மாட்டாங்க போஸ்டிங். அந்த மாவட்ட செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அல்லது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், இவங்களுடைய பரிந்துரையின் பேரில் கட்சிக்காரர்களுக்கு அந்த பதவி வழங்கப்படும். பெரும்பாலும் அதிமுக, திமுக அப்படிதான் இருந்துச்சு இது வரைக்கும். ஆனால் முதல் முறையாக பணம் வாங்கி கொண்டு, முதல் முறையான உடனே கம்பு சுத்தின்னு வராதிங்க, இப்பதான் குற்றச்சாட்டாக வருது. ஒருவேளை முன்னாடி காசு வாங்கிட்டு போட்டுருந்தா கூட வெளியில தெரியல. இப்போ அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பெண் நிர்வாகிய, மாவட்ட நிர்வாகிய, அவங்களும் ஒரு வழக்கறிஞர், அவங்க அந்த போஸ்டிங்காக வெயிட் பண்றாங்க. இதுக்கு இடையிலேயே ஈவினிங் தான் வரும் லிஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்குள்ள மதியானமே வாட்ஸ்அப்ல லிஸ்ட் வெளியிட்டார் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ். அவர் பேர் மோகன்ராஜ் நினைக்கிறேன் நான், ஏன்னா கரெக்டாக சொல்லிடுவோம் அவர் பேர் என்ன அப்படின்னு. அவர் பேர் மோகன்ராஜ் தான். இந்த மோகன்ராஜ் என்பவர் ஒரு பட்டியல் வெளியிடுறாரு. அந்த பட்டியலில் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அம்மா பேர் இல்லை, இவங்க மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க. அவங்க போய் உடனே அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை அது இதுதான் இறுதி பட்டியல், இதுக்கு மேலே பட்டியலாம் மாற்ற முடியாது, யாரும் அதெல்லாம் மாற்ற முடியாது. விசாரித்து பார்த்தால் ஒரு மாவட்ட அந்த வழக்கறிஞர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வழக்கறிஞர்களாக போடக்கூடிய அவங்க எல்லாருக்குமே 5லேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் காசு வாங்கிட்டு போட்டிருக்காங்க போஸ்டிங்னோடனே. அவங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்க, வழக்கு போட்டாங்க. தாவேகா அரசை எதிர்த்து தாவேகா வழக்கறிஞரே வழக்கு போடுறாங்க. எதுக்காக வழக்கு? நீதியை நிலைநாட்டுங்க, நேர்மை நிலைநாட்டுங்க, நாங்கள் அப்படியே ரொம்ப கரெக்டு, அப்படி இல்லை, லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க, திருட்டு பசங்க இவனுங்க. பார்த்தீங்களா, இந்த நியமனத்துக்கே பணம் லட்ச லட்சமா வாங்கியிருக்காங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்னா பொதுச் செயலாளர் புசியானந்த் தான். புசியானந்த் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர் சொல்லி தான் இந்த நியமனங்கள் போடப்பட்டிருக்கு. மாவட்ட செயலர் மீது நடவடிக்கை எடுக்கணும், புசியானந்தே நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. தூய சக்தி லட்சணம், பல்லை காட்டிய தருணம் இது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன முட்டு கொடுக்க போறாங்க தெரியல. முட்டு கொடுக்குற பேர் பல பேர் கிளம்பியிருக்காங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்ல பெரும்பாலும் இந்த சேனல்ல பெருசா இது வரல, இந்த செய்தியே வரலங்க. ஒரு சில சேனல் மட்டும் தான் செய்தியை வெளியிடுறாங்க, பாக்கியெல்லாம் அமுக்கிட்டானுங்க. ஏன்னா எதை இன்னைக்கு பேசணுமோ அதை பேசவே இல்லை. நான் கடந்த வீடியோலையும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி வீடியோலும் சொன்னேன், இந்த வீடியோலும் சொல்லுவேன். மயிலாடுதுறையில் 2 பேர் காதல் ஜோடி தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிலைமையில செத்து போன உடல்களாக எடுத்தாங்க இல்லையா, அது மர்ம மரணம், அது கொலை, ஆணவ படுகொலை. அதை இன்னைக்கு பேசியிருக்கணும். நம்ம தமிழ்நாடு அது குறித்து பேசியிருந்திருக்கணும். தமிழ்நாட்டு அரசுக்கு முட்டு கொடுக்குற அந்த முட்டு கொடுப்போர் முன்னணி சங்கம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த முட்டு கொடுப்போர், அதுவும் குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன் பார்த்திபன், அவனை அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அந்த கொலை கொடுத்து இது வரைக்கும் திருமாவளவன் வாயே திறக்கல. என்ன வச்சிருக்காரு வாயிலன்னு நமக்கு தெரியலங்க. வருத்தமா இருக்கு உண்மையிலேயே. அவர் மீது பெரிய மரியாதைலாம் இருந்துச்சு. ஆனா அந்த மரியாதை இப்போ ரொம்ப பதில் சொல்ல எனக்கு தெரியல பதில் சொல்றது. ஏன்னா அநியாயத்துக்கு இப்படி அங்க மாறுவாங்க. அந்த வழக்கு குறித்து, அந்த பிரச்சனை குறித்து பேசி இருக்கணும், அது பேசல. இப்போ இந்த நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கே போயிருக்கு, லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்கன்னு. தூய சக்தி லட்சணம் என்ன பண்ணுவார்? இப்போ மாவட்ட செயலர் நடவடிக்கை எடுப்பாரா? இல்லை லஞ்சம் வாங்கியது உண்மை
இல்ல அது பூரா பொய் புகார்னு சொல்லுவாரா? என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த அம்மா வழக்கு போயிருக்குல்ல, இந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்குவாங்க. இந்த அம்மா பொய் புகார் சொல்றாங்க, போலி புகார், பதவி கேட்டாங்க கொடுக்கலன்னு காழ்ப்புணர்ச்சியில சொல்றாங்க அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புவானுங்க. அது விரைவில் வெளியே வரும். அந்த அம்மாவை நீக்கியதாக இன்று மாலையோ நாளையோ அறிக்கை வெளியிடும். அந்த மாவட்ட செயலாளர் இந்த அம்மாவை நீக்கியதாக அறிக்கை விடுவார். நீ வேணா அதுதான் நடக்கும், எழுதி வச்சிங்க. அடுத்ததாக நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது, இணைப்பு விழா அப்படின்ற பேர்ல. இந்த 2 ஊழல் பெருச்சாளிகள் அங்கே போயிருக்குல்ல, அதோடு சேர்ந்து பல பேர் போயிருக்காங்க. போன அத்தனை பேர் சுயநலவாதி. எடப்பாடிக்கு துரோகம். எடப்பாடி நல்லவரா கெட்டவரா என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. எடப்பாடி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதுவும் அது வலிமை வாய்ந்த கட்சியாக பல ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. எம்ஜிஆர் பேரை சொன்னாலே அதிரும். ஜெயலலிதா இரும்பு பெண்மணி. அந்த அம்மா மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் பல இருந்தாலும் ஆளுமையான ஒரு பெண்மணி. அவர்கள் கட்டுப்பாடாக வைத்திருந்த அந்த அதிமுக கழகத்தை இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளராக ஒருத்தர் கட்டுப்பாடாக வச்சிருக்காரு. அவங்க உடைச்சிட்டு போற அத்தனை பேரும் துரோகிகள். ஏன்னா பதவி கிடைக்கல, பவர் இல்லை, எம்எல்ஏவை ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை, அமைச்சரவையில் பங்கு பெறலான்னு பார்த்தா எடப்பாடி குறுக்க கட்டையை போட்டாரு. அதனால எடப்பாடி மேல சேற்றை வாரி எறித்து விட்டு தாவேக்கா அப்படியே தூய சக்தின்னு அங்க ஓடி இருக்கிறாங்க. ஓடி உள்ள அடைஞ்ச பிறகுதான் தெரியும், ஆஹா நம்ம விட்டில் பூச்சி மாதிரி வந்துட்டோம்டான்னு. எப்ப தெரியும்னா பின்னாடி தெரியும். அன்னைக்கும் நம்ம பேசுவோம், அது ஒரு நாள் வரும். அந்த கூட்டத்துல விஜயபாஸ்கர் என்ன நினைச்சாரு? இவ்வளவு நாளா ஏன் இழுத்தாரு தெரியுமா? இதோ வரப்போது புலி வரப்போது புலி வரப்போதுனாங்க. எலி கூட வரல. அவர் முதலமைச்சர் சோசப்பு விஜய் முன்னால்தான் நான் சேருவேன்னு அடம்பிடிச்சாராம். சோசப்பு விஜய் யாரையுமே பார்க்க மாட்டாரு. தலைமை செயலகத்துல நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, துறை செயலாளர்களே அவர் ரூமுக்கு போக முடியாதான். அவர் ரூமுக்கு போகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது உள்துறை செயலாளர் மட்டும்தானா. சாய்குமார் மட்டும்தான் அவரை போய் மீட் பண்ணி பேச முடியும். மற்ற செயலாளர்கள் எல்லாருமே அவருடைய அடிப்படையா என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, தனி செயலாளர், அவரை பார்த்தா சொல்லணுமா எல்லாத்தையுமே. விளங்கிருமா அந்த நாடு? தமிழ்நாடு விளங்குமா? அவர் என்ன சேர்ச்சி இது வரைக்கும் கீழ்ஸ்டாரு? அரசியல் என்ன பெருசா ஜெகதீஷ் கீழ்ஸ்டார்னா அவர் கீழ்ச்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஏராளமான நடிகர் நடிகையோட அந்தரங்க வாழ்க்கைகளை புட்டு புட்டு வெளியே வச்சு காரி துப்பி அவருடைய படங்களை ஓட விடாம செஞ்சு தன்னுடைய ரூட் மாஃபியா மூலமாக விஜய்க்கு மட்டுமே முட்டு கொடுத்து அவர்கிட்ட யாரெல்லாம் போயிட்டு எங்களை நீங்க ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு போய் சேர்றாங்க பத்தியா? அது டைரக்டரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், இவங்களை மட்டும் ப்ரமோட் பண்ணுவார். அவங்க அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிட்டாங்கன்னா அவங்களை காரி துப்புவார். இந்த வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த மிக பிரமாதமான வேலை. அந்த வேலை உங்களுக்கு தெரியுமில்ல, எப்பேற்பட்ட வேலை அது. அந்த வேலை மட்டுமே செஞ்ச ஜெகதீஷ் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா நிர்வாகத்தையும் கட்டுப்படுத்துற இடத்துல இருக்காராம். அதனாலதான் இந்த 40 நாள் 50 நாள் தமிழ்நாடு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்குல. ஒருத்தம் கூட உருப்படியா வேலை செய்யல. ஒரு அதிகாரி கூட தாந்தோன்றித்தனமா அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. நிர்வாகத்து அரசின் மீது பயம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அரசாங்கம் நடத்துறவனுக்கே தெரியல அரசாங்கத்தை எப்படி நடத்தணும். அப்புறம் எப்படி அவனுக்கு பயம் வரும் அதிகாரிகளுக்கு? அவன் இஷ்டத்துல இருக்கான். ஏதோ லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் நாங்க. இவங்க தான் நினைச்சுக்கிறாங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். எல்லா இடங்களையும் லஞ்சம் லாவண்யம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. குவாரியில மிரட்டுறது, செங்கல் சூளையில மிரட்டுறது, மண் எடுக்கிற இடத்துல மிரட்டுறது, மூட்டைக்கு இவ்வளவு ரூபா காசு கொடுன்னு மிரட்டுறது, எல்லா இடங்கள்லயும் தாவேக்காவுடைய அட்ராசிட்டி நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த கூட்டம் மகாபலிபுரம் கூட்டம், அந்த கூட்டத்துல விஜயபாஸ்கர் அவருக்கு துண்டு போட்டு செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்த பிறகு, செங்கோட்டையன் அவருக்கெல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ண பிறகு செங்கோட்டையன் கிளம்பிட்டார். கிளம்பின உடனே கூட்டம் உள்ள உட்கார்ந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொத்து கொத்தா கிளம்பிடுச்சு. காலிச்சார்கள் மத்தியில தான் பேசியிருக்காரு நம்ம 6 அடி வளர்ந்து கட்ட அமைச்சர். ஏன்னா கூட்டம் பாதி வெளியே போயிடுச்சு. காலையிலேயே அடைச்சிட்டாங்க, 8 மணிக்கு அடைச்சிட்டாங்க. தோ வருவார் தோ வருவார் தோ வருவார்னு தாமதப்படுத்திதுங்க. அதே கூட்டம் தானே, தாமதப்படுத்தி தானே இவங்க தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டுவானுங்க. இந்த தாவேக்காக இருக்கிற மிகப்பெரிய கேவலமும் அதான், மிகப்பெரிய பலமும் அதான். ஒரு அரங்குக்குள்ள அடைச்சிருவானுங்க, ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி அடைச்சிருவானுங்க. வெளியே போக விடாம பவுன்சர் வச்சு தடுப்பானுங்க. இப்ப வந்திருக்கிறது எல்லாம் விராலிமலை, கரூர், அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, ஏப்பா அங்க வாங்க, ஒரு 2-3 மணி நேரம் மீட்டிங் இருக்கும், முடிஞ்ச பிறகு நீங்க போய் மகாபலிபுரம் பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க எந்தெந்த பஸ்ல வந்தீங்களோ அந்த பஸ்ல கிளம்பி போங்க, ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு காசு கொடுத்து கூப்பிட்டு வரப்பட்ட கூட்டம். ஏதோ அப்படியே அவங்களே ஆர்வத்தின் மிகுதினால விஜயபாஸ்கர் தான் கடவுள்னு நம்பி வந்த மாதிரி நினைக்க. அப்படிலாம் கிடையாது. விஜயபாஸ்கர் வச்சு அடிச்சு வச்சுக்கிறதும் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த மணல் கொள்ளை, நம்ம கரூர் விஜயபாஸ்கர் கனிம வள கொள்ளை வழக்கு இருக்குங்க. சும்மாலாம் நான் எதுவும் சொல்லலை, வழக்கு இருக்கு. 30 கேஸ் இருக்கு அவர் மேல. அதுல இதுவும் ஒண்ணு.
அனுமதியின்றி மணலெல்லாம் பதுக்கி வச்சிருந்தாரு ஒரு வழக்கு இருக்கு, கரூர் போலீஸ் போட்டிருக்கு. அப்பேற்பட்ட விஜயபாஸ்கர் கொஞ்சம் காசை கொடுத்து அங்கிருந்து ஒரு பஸ், இவங்களுக்கு எப்படி தெரியுமா, இந்த பஸ்ஸை வச்சு ஆளை கூட்டின்னு வந்து கூட்டத்தை காமிக்கிறது. இதுக்கப்புறம் அங்க போய் இடைத்தேர்தல் அவர் நின்னாருன்னா டெபாசிட் வாங்க போறது இல்லைங்க, எழுதி வச்சிங்க. இடைத்தேர்தலில் கரூர் மக்கள், அந்த கரூர் அந்த நாசக்கார மோசக்கார நம்பிக்கை துரோகியா இருந்த அந்த கரூர் விஜயபாஸ்கருக்கு அந்த மக்கள் மீண்டும் செருப்படி கொடுக்க போறாங்க. ஏற்கனவே விசில ஓட விட்டாங்க. இன்னைக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்குன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில். ஆள் இல்லாத சேர்ல பேசினாருன்னு சொன்னல, அது பேசுனது அவர் தான், இந்த வலதுங்கட்ட அமைச்சர்னு. அவருக்கு வன்மம், உள்ள ஒரு வன்மம் இருக்கு. திமுகவில் அவர் வந்து வேலை செய்யும் போது அவரை எவனும் அங்கே மதிக்கல. ஏன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா, நீ மாமனார் சொத்துல தானே சாப்பிட்டுக்கிற, உனக்கெல்லாம் என்ன மரியாதை தர வேண்டியிருக்கு, உனக்கு ஒரு இழவும் தெரியாது, நீ வந்து எம்பி பதவி கேட்குற, எம்எல்ஏ பதவி கேட்குற, உங்களாம் கொடுக்க முடியாதுன்னு திமுக துரத்தி விட்டுச்சுல்ல. அந்த வெறி, ஈகோ, ஆத்திரம், கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் சேர்ந்து இப்ப அமைச்சரான உடனே மூக்கு புடைச்சிருச்சு. தான் ஒரு அமைச்சர், அதனால என்ன வேணா பேசலாம், நம்ம என்ன பேசினாலும் அது வந்து உடனே அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் நினைக்கிறார். அந்த கூட்டத்திலே உளறி இருக்காரு ஒரு வார்த்தையை. எத்தனை பேர் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு தெரியாது. அவர் பேசும்போது சொன்னாரு, கரூர்ல எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டேன், செந்தில் பாலாஜியை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அண்ணனை தொட்டுட்டீங்கல்ல, எங்க அண்ணனை தொட்டுட்டீங்கல்ல, போலீஸை வச்சு 41 பேரை கொன்னீங்கல்ல அப்படின்னு வார்த்தையை விட்டுருக்காரு. நான் சொன்னா இல்லையா, நீங்க போய் வீடியோ பாருங்க. அந்த 41 பேர் மரணத்துக்கு போலீஸ் காரணம்னு சொல்ற இந்த அமைச்சரை தற்குறின்னு சொல்லாம என்ன சொல்றது நம்ம? இதுல இருந்து என்ன தெரியுதா, காவல்துறை நண்பர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, மரியாதைக்குரிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பத்திரிகையாளனாக நான் வைக்கிற கோரிக்கை, அந்த மாமல்லபுரத்துல ஆதவ் பேசி, அமைச்சர் என்ற பேர்ல ஆதவ் பேசிய பேச்சு உங்களை தான் சார்ஜ் பண்ணியிருக்காரு. 41 பேர் மரணத்துக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. இதை அப்படியே நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா அது உண்மை அப்படின்னு ஆக்கப்படும். அவர் மேல கேஸ் போடுங்க, அவரை வந்து கைது பண்ணுங்க. இப்ப ஆதவ் கைது செய்யப்படணும் நான் எப்படி பார்த்தா, ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியுடைய உச்சத்துக்கு போயிட்டார். அதிகாரம் கிட்ட தானே இருக்கு, ஆதவ் கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவர் தான் ஷேடோ சிஎம், நிழல் முதல்வர் அவர் தான். அவர் நினைச்சா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப அவர் என்ன பண்ணணும், நியாயப்படி கரூர்ல இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு, இதற்கெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்னு செந்தில் பாலாஜி மீது ஆதாரத்தோடு நீதிமன்றத்துக்கு போய் நாடி நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி கைது பண்ண வேண்டியதானே, ஆதாரங்கள் கொடுக்க வேண்டியதானப்பா. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது அள்ளி விட்டுனே இருப்பீங்க, கட்டுக்கதையா அள்ளி விடுவீங்க, கான்ஸ்பிரசி தியரியா சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றதுக்கு முட்டா பசங்களா எல்லாருமே? அறிவு கொஞ்சமாவது வேணாமா? ஏன் உங்களை தற்கூரின்னு சொல்றாங்கன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஆவேசத்தை, உணர்ச்சியை தூண்டுகிற வேலையை செய்யுது. இப்ப நீங்க சொல்றதுனால உணர்ச்சி வயப்படுவானா? எல்லாம் கரூர் மக்கள் தெளிவா இருக்காங்க. உங்க நாடகம், பித்தலாட்டம், ஏமாத்துத்தனம், போர்ஜரி வழி, மோசடித்தனம் எல்லாத்தையும் அந்த மக்கள் உணர்ந்ததுனால கடந்த தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போடல, விஜயபாஸ்கர் ஓட்டு போட்டாங்க ரெட்டலைக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க அந்த எல்லாத்தையும் நேரில் பார்த்தவர் விஜயபாஸ்கர், அவரே நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்றீங்க. அவர் வந்துட்டாருன்னு உடனே மீண்டும் அதே விஜயபாஸ்கர் நிறுத்தினா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எழுதி வச்சுங்க மக்களே, கரூர் மக்கள் தான். நீங்க இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் தாவேக்கா மண்ணை கவ போகுது. அதில் குறிப்பாக கரூர் மக்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. உண்மையிலே கரூர் மக்கள் அவர்களுடைய அந்த 41 ஆன்மாக்களுக்கு மரியாதை செலுத்துகிற மக்களாக இருந்தால், அந்த 41 பேர் துள்ள துடிக்க சாகடிக்கப்பட்டது உண்மை என்று அவர்கள் உணர்ந்தால், கரூர் தொகுதி மக்கள் அனைவருமே கட்சி பேதமின்றி யாருக்கு யாரை பிடிக்கணுன்றதெல்லாம் மாறி, இந்த துரோகி உங்களால் வாக்கு வாங்கி வெற்றி பெற்று இன்னும் 50 நாளை கூட கடத்தாத 30 வழக்குகளை தன் மீது வைத்திருக்கிற, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கிற இந்த யோக்கிய சிகாமணி நம்ம கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியிலே விசில் சின்னத்தில் நின்றால் அவரை பின்னங்கால் பெடல் அடிக்க அளவுக்கு, டெபாசிட் இல்லாத அளவுக்கு தோற்கடிக்க வேண்டிய கடமை கரூர் மக்களுக்கு இருக்கு. அதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க உங்க சிந்தனை அத்தனையே 41 ஆன்மாக்கள் மாத்திரும். எழுதி வச்சுங்க மக்களே. இடைத்தேர்தல் வந்தால், ஏன்னா வந்தால்னு ஏன் சொல்றாங்கன்னா இடைத்தேர்தலே வருமானே டவுட்டா இருக்கு. இப்ப அதிமுக தேர்தல் கமிஷன் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க. அதிமுக வந்து எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பண்ணி, யானை பேரம் பண்ணி தாவேக்கா தூக்கிட்டு போகுது. இடைத்தேர்தலை நீங்க நடத்தக்கூடாது, இப்போதைக்கு இந்த வழக்கு முடிகிற வரை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கை வந்து தேர்தல் கமிஷன் இன்பதுரை எம்பி வந்து கொடுத்துருக்காரு. இப்ப இந்த அடிப்படையில
அவர் பேசிய பேச்சு இருக்குல்ல, ஒரு கணக்கு இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டேன். அப்ப உங்களுக்கு அரசியல் கணக்குக்காக தான் செந்தில் பாலாஜியை தேடுறீங்க. இப்ப தெரியுதா செந்தில் பாலாஜியை தேடுவதன் நோக்கம்? செந்தில் பாலாஜி முதல்ல ஒரு பொய் சொன்னானுங்க, அந்த பொய் எடுபடலைங்க. கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி தான் காரணம், ஆதாரம் கிடைக்கல. சிபிஐ வழக்குல விசாரணையில் இருக்கு. சிபிஐல வழக்கு விசாரணையில் இருக்கும்போது முதல்ல அந்த இடத்துல விக்டிமா இருக்கிறவங்க அவர்களை போய் பார்ப்பதே தப்பு. முதலமைச்சர் அடையாளத்தோடு அங்க போறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அப்ப அங்க சாட்சிகளை ஏற்கனவே கலைச்சார் 20 லட்சம் கொடுத்து. இப்ப மறுபடியும் அங்க போய் அதிகாரத்தை பிரயோகப்படுத்தினார்னா அவர்கள் எல்லாம் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. அப்ப கரூர் வழக்கு நீர்த்து போகப்படும். அதுதான் அவருடைய திட்டம். அதற்காக தான் இந்த பிளானே போடுறாங்க. மிரட்டுறது, உருட்டுறது, இதெல்லாம் யாரு கைவந்த கலைனா, இன்றைய நிலைமையில இன்றைய தேதியில 75 வருஷ கட்சியா இருக்கிற திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, குழந்தையா இருக்கிற 2.5 வயசு குழந்தைக்கு தான் இருக்கு. மொள்ளமாரித்தனம் பண்றது, திருட்டுத்தனம் பண்றது, ஏமாத்துறது, எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்றது, பீரோ புல்லிங் மாதிரி எம்எல்ஏ புல்லிங் பண்றது, சோபாக்களை கொடுத்து கட்சிகளை வளைக்கிறது, இதுவரை கொள்கை கோட்பாடு கூட்டணி நாங்க பேரம் திராவிட இயக்கம்னு பேசிக்கிற எல்லாரையுமே எதையோ கொண்டு மயக்கி ஒட்டுமொத்தமாக தன் வசப்படுத்திக் கொள்ற எல்லா சித்து வேலைகளையும் பித்தலாட்ட வேலைகளையும் செய்கிற ஒரே துயர சக்தி நம்முடைய தாவேகா கட்சி தான். அது சோசப் விஜய் மட்டும்தான் அந்த வேலையை செய்யறார். அதனால்தான் அவர் முகம் கனிவாக இல்லை. அவர் முகம் எப்பவுமே என்னத்தையோ எதை தின்னா பித்தம் தெளியோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க ஒரு கூட்டம், அந்த மாதிரி முகம் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல கூட முகத்துல புன்முறுவலோ ஒரு மகிழ்ச்சியோ பார்க்க முடியாததுக்கு காரணம் இதெல்லாம் தான். வன்மம், உடம்பு முழுக்க இருக்கிற வன்மம் இப்ப மண்டை ஏறிச்சு அதிகமா. அதான் ரீசன். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த மாமல்லபுர கூட்டத்தின் மூலமாக ஆதவ் சொல்ல வருகிற அந்த கருத்து என்ன அப்படின்னா, நாங்க செந்தில் பாலாஜி எதுக்கு தேடுறோம்னா, கரூர்ல இருக்கிற கணக்கை அவரை வச்சுதான் முடிப்போம். அவர் மேல நடவடிக்கை எடுத்தாதான் எங்களுக்கு ஆத்திரம் அடங்கும். அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அது உண்மையிலேயே நடந்துதான் நடக்கலையா, அவரால் தான் நடந்துதான் ஆதாரம் காட்ட மாட்டானுங்களாம். ஆனா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அவரை தேடுறானுங்க. முதல் அந்த பஞ்சாயத்து அதுல இவங்க பல்ல காட்டிடுச்சு. செந்தில் பாலாஜி மீது கரூர் வழக்குன்னு ஆரம்பிச்சானுங்க. கரூர்ல அவர் தான் பண்ணாருன்னு அது எடுபடலை. அடுத்ததாக அவர் தான் மது விலக்குல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார் சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டும் இவங்க ஆட்சியில பல்ல காட்டிடுச்சு. 10, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 50 ஆயிடுச்சு. மின்சாரத்துறையில கரண்ட் திருடினதுக்கு, கரண்ட் காணாம போனதுக்கு, மின்வெட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் முந்தைய ஆட்சியாளர்கள் லட்ச லட்சமா கோடி கோடியா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி ஊழல்னு சொன்னானுங்க. அதுலயும் ஆதாரங்கள் இல்ல. ஆர்டிஸ்க்கு திருடு போயிடுச்சுனானுங்க, அதுலயும் ஆதாரங்கள் இல்ல. இப்ப கடைசியா மாமல்லபுரத்துல கூட்டத்தை போட்டு கரூர் விஜயபாஸ்கர் தூக்கின்னு நாங்க சேர்த்துக்கிட்டோம். கரூர் மக்களே, கரூருக்கு அவருக்கு நோக்கம் என்னன்னா, கரூருக்கு விஜய் போவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி கைது பண்ணணும். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கைது நாங்க செஞ்சுட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்டா கைது பண்ண போறீங்கன்னா ஆதாரம் எதுவும் கிடையாது. அதிகாரம் இருக்கிற மமதையில, அதிகார வெறியில, அதிகார போதையில இதையெல்லாம் சோசப் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது அவர் தவிர்த்துட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேலையை செஞ்சாருன்னா அவர் முதலமைச்சராக தொடர்வார். இல்லைன்னா என்றைக்கும் தமிழ்நாட்டில் தோத்தாலும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், என்றைக்கும் தோத்தாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர், என்றைக்கும் அவர்கள் இல்லாமல் போனாலும் அண்ணா தான் முதலமைச்சர், என்றைக்கும் இல்லாமல் போனாலும் கலைஞரும் ஜெயலலிதா தான் முதலமைச்சர். நம்ம இவரை நடிகராக இருக்கிற சோசப் விஜய முதலமைச்சராக ஏற்கவே முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சராக நடந்து கொள்ளவே இல்லை. 50 நாள் ஆயிடுச்சு. பழிவாங்கிற உணர்ச்சியை தவிர, பழிவாங்கலினுடைய அட்ராசிட்டியை தவிர, அராஜக போக்கை தவிர இந்த தாவேகா அரசாங்கம் வேற ஒன்றும் பண்ணவே இல்லை. பேச வேண்டிய எதையுமே பேசல, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய எதையுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு போயிடுச்சு, 3.5% போயிடுச்சு. காதர் மொய்தீன் கை தூக்குறார், போய் கூட்டணியில் இணைஞ்சிட்டாராம். உன்னுடைய ஒதுக்கீட்டை சமூக நீதி என்று பேசுறீங்க, இடஒதுக்கீட்டே தூக்கிடுச்சிங்க. எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காத கட்சியாக தான் தாவேகா இருக்கு. சூடு சொரணை இருந்தா அதோட உணர்வு புரிஞ்சுப்பாங்க. அமைச்சரவையில சீட்டு கிடைச்ச உடனே 60 ஆண்டு காலம் எங்களுக்கு இல்லாதது கிடைச்சிருச்சு. இந்த கிராமத்துல சொல்லுவோம், பட்டி காட்டா முட்டாய் கடையை முறைச்சு பார்த்தான்ற மாதிரி அப்படிதான் இருக்கு நிலைமை. இதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அண்ணன் திருமாவளவன். எங்க அண்ணன் வன்னியரசு தான் அமைச்சர். எனக்கு அறிமுகமானவர், பழகியவர், அன்பாக பேசக்கூடியவர், எங்க பார்த்தாலும் தம்பின்னு அன்பை பாராட்டக்கூடியவர் தான் அமைச்சர்.
ஆனா எதை தட்டி கேட்கணுமோ எதை சுட்டி காட்டணுமோ அதை தோழமை சுட்டுதல்னு திமுக இருக்கும்போது செஞ்சார்ல, அந்த தோழமை சுட்டுதல் எங்க போச்சு? இப்ப தோழமையும் காணும், சுட்டுதலையும் காணும். வாய் மூடி மௌனியா இருக்காங்க. காரணம் புரியல. எனவே மக்களே, இப்படியாக அந்த மாமல்லபுர கேலி கூத்துக்கள்லாம் அதனால எந்த பலனும் இல்லை. இப்ப போய் சேர்ந்த உடனே அங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர் இருக்காருல, பர்வேஸ்க்கு பயம் வந்துருச்சு. அவருக்கு இப்பவே வந்து அல்ல இல்ல, ஐயோ இந்த ஆள் உள்ள வந்துட்டா நம்ம என்ன குட்ட குழப்ப போறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்கார் பர்வேஸ். என்ன நடக்க போது? கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஃபுல் பேக்டு பஸ், அச்சு முறிந்து நடுவில் நிற்க போகிறது தெருவில். நான் மட்டும் இதை சொல்லல, இன்றைக்கு பேசிய பேட்டி கொடுத்த டிடிவி தினகரன் சொன்னாரு, தாவேக்காவை சோசப் விஜய் நம்பி போகிற அனைவரும் நடுத்தருவில் நிற்பார்கள், விரைவில் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையா பார்க்கலாம். மக்களே, நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நம்ம மக்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க வீடியோவை. பலருக்கு அது பரவலாக போகட்டும். நம்முடைய கருத்துக்கள் போவதோடு சேர்ந்து நம்ம சொல்ற விஷயங்களுக்கு அவர்களுடைய எதிர்கருத்துக்களும் வந்தாதான் நமக்கு ஆரோக்கியமான விவாதங்களாக இருக்கும். நன்றி, வணக்கம்.